தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நாம் வீடியோவில் பார்க்க போவது விண்டோஸ் 10 யூஎஸ்பியினை பாவித்து எவ்வாறு இன்ஸ்டால் செய்வதென்று. முதலில் யூஎஸ்பியில் விண்டோஸ் 10 எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனையும் பாவிக்காம எப்படி இன்ஸ்டால் செய்வது அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் உங்களது கணினியில் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் சென்று விண்டோஸ் 10 டவுன்லோட் என்று தேடவும். அதில் microsoft.com பதிவிடப்பட்ட பதிவினை கிளிக் செய்யவும். பின்னர் டவுன்லோட் டூல் நவ் இனை கிளிக் செய்வதன் ஊடாக குறிப்பிட்ட ஃபைலினை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து எஸ் என்று கிளிக் செய்வதன் ஊடாக டவுன்லோட் டூலினை ரன் செய்ய முடியும். பின்னர் லைசன்ஸ் டேர்ம்ஸினை அக்செப்ட் செய்து அதனை தொடர முடியும். தொடர்ந்து வர்ற ஆப்ஷனில் அப்கிரேட் திஸ் பிசி நவ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் செய்வீங்களா இருந்தால் நீங்கள் எந்த பிசியில் இதை டவுன்லோட் டூனில் டவுன்லோட் செஞ்சீங்களோ அதுலேயே விண்டோஸ் 10 அப்டேட் செய்து கொள்ள முடியும். ஆனால் எங்களுக்கு இப்போ தேவையானது ரெண்டாவது ஆப்ஷனான க்ரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்த ஆப்ஷனுக்கு எங்களால் போக முடியும். தொடர்ந்து யூஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன் ஃபார் திஸ் பிசி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து அடுத்த ஆப்ஷனுக்கு போங்க. இதில் நீங்கள் விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் எங்களுக்கு தேவை யூஎஸ்பியில் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. செலக்ட் யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ். இதில் நீங்கள் உங்கள் யூஎஸ்பியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் யூஎஸ்பி ஃபுல் ஃபார்மேட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுங்க. சம்டைம்ஸ் வேறு ஃபைல்ஸ் உங்கள் யூஎஸ்பியில் இருந்துச்சுன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்போ சம் இரர்ஸ் டிடெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, உங்கள் யூஎஸ்பி ட்ரைவில் விண்டோஸ் 10 எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருமே இல்லாமல் பூட்டபிள் டிவைஸ் ஆயிரும். ஓகே, ஃபினிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் பூட்டபிள் டிவைஸை கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது பூட்டபிள் பண்ண யூஎஸ்பியிலேருந்து விண்டோஸ் 10 உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் பூட் ஆப்ஷனுக்கு போய் யூஎஸ்பியை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்க. ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் பூட் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் அது சம்மந்தமாக கொமெண்டில் கேளுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சரி இல்லாட்டி கொமெண்டில் சொல்லி உங்களுக்கு எங்களால் ரிப்ளை பண்ண முடியும். அடுத்து விண்டோஸ் செட்டப் டயலாக் பாக்ஸில் உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆனால் டிஃபால்ட் லாங்குவேஜில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணும். அப்புறம் இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணதும் விண்டோஸ் 10 ப்ராடக்ட் கீயை ரிக்வயர் பண்ணுறாங்க. இதில் ஒரிஜினல் கீ இருக்குமா இருந்தால் கோட் நம்பரை கொடுத்து மூவ் பண்ணலாம். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ கொடுத்து பிறகு ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு வழி இருக்குது, மேனுவலாக ஆக்டிவேட்டரை பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ண முடியும். தேவையானவங்க கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு லிங்கை நான் கமெண்டில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக செலக்ட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூ வாண்ட் டு இன்ஸ்டால். இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக விச் டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் டு யூ வாண்ட். இதில் அப்கிரேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் ஏற்கனவே இருந்த விண்டோஸை ஒட்டோவாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் எங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் செகண்ட் ஒன். ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பின பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணுறதோட பழைய விண்டோஸ் ஃபைலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் உங்கள் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண விரும்புகிற பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் ப்ரோக்ராம் ஒட்டோவாக நடக்கும். அந்த ப்ரோசஸ் முடியும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் விண்டோஸ் 10 டெஸ்க்டாப்புக்குள்ளே போகிறதுக்கு முதல் 2-3 தடவை உங்கள் கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். அதை பெருசாக மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
ஜஸ்ட் மொமெண்ட். அதுக்கு பிறகு உங்களுக்கு விரும்பின கண்ட்ரி ரெஜியனை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக யுனைடெட் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து கீபோர்ட் லேஅவுட்டையும் அதே லாங்குவேஜில் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கீபோர்ட் லேஅவுட்டை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது மூலமாக மைக்ரோசாஃப்டுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை ஆக்டிவ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் செலவாகும்ன்றதால ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்டை செலக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப்பை கிளிக் பண்ணுறது மூலமாக அவங்களோட ஃப்ரீ சர்வீஸை என்ஜாய் பண்ணிக்கொள்ள முடியும் உங்களால். அதை தொடர்ந்து உங்களுடைய பிசி நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு சூஸ் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஃபார் யுவர் டிவைஸ் ஆப்ஷனில் எல்லா ஃபெசிலிட்டிஸையும் டீஆக்டிவ் பண்ணிவிட்டு அக்செப்ட் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கோர்டோனா செட்டிங்ஸையும் நாட் நவுன்னு கிளிக் பண்ணுங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.